ஆஷூரா நோன்பு முஸ்லிம்களுக்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10வது நாளில் ஆஷூரா நோன்பு நோற்றிருப்பதை பார்க்கறாங்க. உடனே நீங்கள் நோன்பு நோற்றிருக்கும் இது என்ன நாள் அப்படின்னு அந்த யூதர்கள் கிட்ட கேட்க அந்த யூதர்கள் சொல்றாங்க, இது ஒரு மகத்தான நாள். இந்த நாளில்தான் மூசாவையும் அவருடைய சமூகத்தாரையும் இறைவன் காப்பாற்றி ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தாரையும் செங்கடலில் மூழ்கடித்தான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். ஆகவே நாங்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறோம் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களை விட நாங்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் உரியவர்களும் நெருக்கமானவர்களும் ஆவோம் என்று கூறினார்கள். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோக்குமாறு கட்டளையும் இட்டார்கள். இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாள் அல்லவா அல்லாஹ்வின் தூதரே என நபித்தோழர்கள் கேட்க, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் நாடினால் எதிர்வரும் வருடம் 9வது நாளையும் சேர்த்து நோற்பேன் என்றார்கள். அடுத்த வருடம் வருவதற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள்.